மேச ராசிக்கு தன்மைகள் எப்படி இருக்கும், இவங்க எப்படிப்பட்ட சுயரூபம் இருக்கும், எப்படிப்பட்ட கேரக்டர் இருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப பாருங்க, 12 ராசிகளாக நம்ம வந்து நம்மளுடைய வானவெளிய ஜோதிட ராசி மண்டலத்தை வந்து பிரிச்சிருக்கோம். அதுல முதல் ராசி என்ன? மேஷ ராசி. சரி, இப்போ மேஷ ராசியில என்னென்ன நட்சத்திரம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தோட ஒரு பாதம் வருது. ஸோ 9 பாதங்கள் சேர்ந்தது தான் 30 டிகிரி அடங்கிய ஒரு ராசி. சரி, இப்போ வந்து அந்த மேஷராசியோட அதிபதி யார்? செவ்வாய். அப்படின்னா செவ்வாய். சரி, இந்த ராசின்னு சொல்றோமே ஐயா, இந்த ராசினா என்னங்க அப்படின்னா 9 கிரகம் இருக்கு, நமக்கு தெரியும். சூரியன் தான் ஒளியின் மூலம். அந்த எல்லா கிரகத்துக்கு வேணுங்கிற ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியன். அந்த சூரியனோட ஒளி மூலமாக ஒளி பெறக்கூடிய கிரகமாக குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன்கிற சுப கிரகமாகவும், சனி, செவ்வாய், ராகு, கேதுங்கிற பாவகிரகமாகவும் சொல்றோம். அந்த பாவகிரகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய அமைப்பு கம்மி. இருள் கிரகம்னு சொல்றது தான் பாவகிரகம். ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகத்தை நம்ம சுப கிரகம்னு சொல்றோம். நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சுப கிரகமாகவும், தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பாவ கிரகமாகவும், ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம் ஒளி கொடுக்க முடியாத கிரகமாக ரெண்டா பிரிச்சிருக்காரு. இது வந்து நேச்சுரலா இயற்கை ரீதியாக பிரிக்கக்கூடாது ஒழிய ஒரு லக்னத்துக்கு ஒரு கிரகம் யோகாதிபதியாக வருவார், அது வேற விஷயம். ஐயா வணக்கம்யா. வணக்கம் ஐயா. இப்ப நீங்க பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு ஜோதிடம் மேல ஒரு ஆர்வம் இருக்கு. ஆமாங்க. ஐயா கத்துக்கணும், நான் ஆபீஸ்ல போட வேண்டாம், பட் என்னன்னா எனக்குள்ள குடும்பத்தா இருக்கு, நல்லது எது, எப்ப பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பேசிக் கிளாஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ அஸ்ட்ராலஜி ஜோதிடம் கத்துக்கணும்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கு. எந்த ஒரு நபருக்கு வந்து புதன்கிற கிரகம் அருமையாக இருக்கிறதோ, ஓரளவுக்கு நட்பு வீட்டுக்கு குறைவில்லாமல் இருக்குதோ, அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து ஜோதிடம்னா என்ன, அது உண்மையிலே வேலை செய்தா, அது எப்படி ப்ரொடிக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் கேள்வி அறிவும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஆரம்பிக்கிறீங்க? கண்டிப்பா. ஜூன் 21 வரக்கூடிய சண்டே, அடுத்த 10 சண்டே, ஞாயிற்றுக்கிழமை 10 ஞாயிற்றுக்கிழமைகள் 2.5 மாசத்துல முடிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், எல்லாரும் வேலை தொழில் இருக்கும். சனிக்கிழமை அழுது ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான் ஒத்து வரும். அதனால ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 21 வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 2.5 மாசத்துல 10 கிளாஸ் அடங்கிய ஒரு கிளாஸுங்க. அதை ஒரு கோர்ஸு. அதில் வந்து 8 கிளாஸ் வந்து நாமளே தியரிட்டிக்கலாக சொல்லுவோம். கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே எந்த அளவுக்கு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடர் ஆயிட்டீங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் அடங்கிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசிக் கோர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சிறப்புங்க ஐயா. இது வந்து ஆன்லைன் வகுப்புங்களா ஐயா? ஆமாம், ஆன்லைன். எதுவுமே நீங்கள் வரணும் அப்படிலாம் இல்லை. நீட்டாக கூகுள் மீட், ஜூம்ங்கிற ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம்.